हरेन्द्र रक्षात् परिदं भवन्द्रं प्राणहरिवाकं सहे प्रकृष्टः अपार विज्ञानदयानुभावम् आप्यं सदामश्च भुजं प्रपद्ये तदेकशेषो हमनात्मतन्त्रः त्वत्पादलिप्सां त्रिसदात्मयैव असत्समोऽप्यश्च बुधास्पदेश सत्ताभिधान्यबलं पितोऽस्मि स्वरूपरूपासुरविभूषणाद्यैः परत्वचिन्तां त्वयि दुर्निवाराम् ओदे मृदुवक्रमरदावनपीत्सन् लीलावदेर्वालयसे वपुंसां शक्तिं शरण्यान्तरशब्दपादां सारं सन्दोल्य बलान्तराणां गातहेतोस्वयनेर्विशङ्कं तस्यात्मनां नादविवर्षिवारम् अविधिहेतोर्निवर्तनीयं नादत्वयं न विवावयामि वयं कुतस्यात्वयि सानुकम्पे रक्षा कुतस्यात्वयि जागरोषे। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते वरवर मुनये नमः। श्री वातूल गुरवे नमः। श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरं मुनि लक्ष्मीनाद समारंभा नादयामुन प्रणमध्यमा अस्मत् आचार्य पर्यन्ता वन्दे गुरु परंपरा। श्री செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ திருவிழா. பிரம்மோத்சவத்திலே 14ஆம் திருநாளாக அமைகிறது யானை வாகனம். யானை வாகனத்திலே எம்பெருமானாக விளங்கக்கூடிய ஸ்ரீயப்பதியான பகவான் தனது சத்யபாமா நாச்சியாரோடு கல்யாண திருக்கோலத்திலே ராஜாதி ராஜனாக ஆனந்தமாக அழகாக கம்பீரமாக யானையின் மீதேறி அவன் அமர்ந்து அருள்பாலிக்கக்கூடிய அற்புத திருக்காட்சியை நம் சிடிஎன் தொலைக்காட்சி பக்தி பூர்வமாக இங்கே நமது இல்லத்திலே அருள் பொங்கும் உள்ளத்திலே பதிவு செய்கிறது. பொன்னானாய் பொழில் ஏழும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வாய் தொண்டனே நான் எனானாய் என்னானாய் என்னால் அல்லார் என் அறிவன் ஏழையேன் உலகம் ஏத்தும் தென்னானாய் வடவானாய் குடபால ஆனாய் குணபால மதையானாய் இமையோர்க்கு என்றும் முன்னானாய் பின்னானார் விளங்கும் சோதி திருமொழி காலத்தானாய் முதலானாயே என்று திருமங்கையாழ்வார் தனது பனுவலிலே யானையோடு மாலவனை மாதவனை மதுசூதனனை ஒப்பீடு செய்து பேசுகிறார். தென் திருமாலிருஞ்சோலை பெருமாளை தென் யானை என்றும் வடவேங்கடத்தில் நிற்கும் திருவேங்கடமுடையானை வடயானை என்றும் குடபாலானாய் என்று திருக்கணபுரத்து பெருமாளை நமது எம்பெருமானை குணபாத மதயன் என்று சொன்னதாக பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சார் சுவாமிகள் சாதித்தருளுகிறார். பொதுவாக நமது தலத்திலே எம்பெருமான் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்படவில்லை என்றாலும் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தின் மகத்தான ஆச்சாரிய மகனீயரான பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சார் சுவாமிகள் இந்த சிறப்பான அற்புதம் செறிந்த திருமங்கையாழ்வாரின் பாசுரம் நம் கோபாலனுக்கே பொருந்துகிறது என்று சாதிக்கிறார். அதாவது குணபாத மதயன் என்ன பொருள் என்றால், எம்பெருமான் கோபாலனுடைய 2 புஜங்களும் அதாவது 2 தோள்களின் வலிமையை பார்க்கும் பொழுது அது யானையின் மத்தகத்தை ஒத்ததாக விளங்குவதாகவே ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சார் சுவாமிகள் தனது அருள் மொழியிலே சாதித்தருளுகிறார்.
பொதுவாகவே யானையின் நடையை ஒத்தவன் என்றே கம்பநாட்டாழ்வான் தனது இராமாயணத்திலே ராமச்சந்திர மூர்த்தியின் நடையழகை குறிப்பிடுகிறார். பொதுவாக காண காண திகட்டாத விலங்காக யானை பேசப்படுகிறது. அதிகமான ஞாபகத்திறனை உடையது, அதிவேகமாக ஓடக்கூடியது, மிக பெரும் பலத்தையும் கொண்டது. ஏன், மிகச் சிறப்பு வாய்ந்த வகையிலே யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்று தான் இருந்தாலும் மறைந்தாலும் தனன் மூலமாக மனிதர்களுக்கு பயனை தரக்கூடிய வகையிலே அமைந்துள்ளதாக பெரியோர்கள் அருளுகிறார்கள். பொதுவாக காலை வேளையிலே ஆலயங்களிலே நாம் கோபூஜை, கஜபூஜை ஆகியவற்றை தரிசனம் செய்வதுண்டு. எம்பெருமான் முதலாவதாக திரை திறந்து திருக்கண் நோக்குவது பசுவையும் யானை தனையும் தான் என்பதையும் இங்கே சொல்ல வேண்டும். காரணம், யானையின் மத்தகத்திலே மகாலட்சுமி வாசம் செய்வதால் யானை துதிக்கை உயர்த்தி துதிபாட பகவான் கண் திறந்து அருள அது சிறப்பு மிகுந்த வழிபாடாக அதிகாலை வேளையிலே போற்றப்படுகிறது. எனவே யானை என்றாலே மங்களகரமான விலங்கு, அதை விரும்பாதவர் எவரும் இல்லை என்று சொல்லலாம். அந்த அடிப்படையிலே விசேஷமாக யானையின் மகத்துவத்தை நாச்சியார் திருமொழியிலே ஸ்ரீமத் ஆண்டாள் வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடத்தின்றான் என்னெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான் என்று பேசுகிறார். அதாவது வாரணம் 1000, வாரணம் என்றால் யானை என்று பொருள். 1000 யானைகள் சூழ வந்து சர்வேஸ்வரனான எம்பெருமான் தன்னை மனம் புரிந்து கொண்டதாக ஆண்டாளே தன்னுடைய நாச்சியார் திருமொழியில் சாதிக்கிறார். அந்த 11 பாசுரங்களை திருமணம் ஆக வேண்டிய ஆண்கள் பெண்கள் இருவரும் யாரொருவர் ஒரு மண்டலத்திற்கு அதிகாலை வேளையில் துயிலெழுந்து நீராடி இல்லத்திலே தீபமேற்றி வாரணம் 1000 பாசுரங்களை 11 பாசுரங்களை பாடி பகவானை பணிகிறார்களோ அவர்களுக்கு திருமணம் நிச்சயம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதுவும் முக்கியமாக யானையேறி மாலை சூடி என்று சொலவடை உண்டு. யானை ஏறிய பிறகுதான் அக்காலங்களில் திருமண மாலை சூடி மணமகன் அழைத்து வரப்பட்டதாக அக்கால இலக்கியங்கள் சான்று தருகின்றன. நமது க்ஷேத்திரத்து நாயகியாக, கோபாலனின் பட்டத்தரசியாக, படிதாண்டா பத்தினியாக, விஜய வீர தைரிய லக்ஷ்மியாக விளங்கக்கூடிய நமது சென்கமல தாயார் மிக உன்னதமாக இரு புறங்களிலுமே 2 கஜங்கள், அதாவது யானைகள் புடைசூழ அமர்ந்திருப்பதை காணும் பொழுது அந்த கஜலக்ஷ்மியாகவே அன்னை காட்சி தருவதால் கஜங்கள் என்று சொல்லப்படும் யானைகளின் மேன்மை விசேஷமாக நாம் போற்றப்படுவதை உணர்ந்து கொள்ளலாம். முக்கியமாக கஜேந்திரன் என்ற யானைக்கு மோட்சம் தந்தான் பகவான். ஆம், கஜேந்திரனே ஆதி மூலமே என்று பகவானை அழைத்தது. அது மட்டுமல்லாமல் பொதுவாக யானைகளுடைய குணங்கள் விசேஷம் செறிந்தவை. கம்சனால் ஏவப்பட்ட குவலயா பீடம் என்ற மதம் கொண்ட யானையை அழித்து அதனுடைய தந்தத்தை பகவான் இடது திருக்கரத்திலே லாவகமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும் நாம் தற்பொழுது சேவிக்கிறோம். எனவே மதம் கொண்ட யானையாயின் அது அடக்கப்படும். அன்பும் பாசமும் பக்தியும் நேசமும் கொண்ட யானையாயின் அது பகவானால் அரவணைக்கப்படும் என்பதற்கு கஜேந்திர மோட்சமும் குவலயா பீட யானை மர்தனமுமே உதாரணம். இது யானைகளுக்கு மட்டுமல்ல,
மனிதர்களான நமக்கும் தான். நாமும் நம் மனதில் இருக்கக்கூடிய காம குரோத லோப மத ஆச்சரியங்கள் என்ற துர்க்குணங்களை நீக்கினால் பகவான் நம்மை கடைத்தேற்றுவான். இதற்கு யானையின் மூலம் சான்று பகருகிறான் பரவாசுதேவன். மிகவும் சிறப்பாக வகையிலே திருமலை திருப்பதியிலே பத்மாவதி நாச்சியாரை ஸ்ரீனிவாச பகவான் திருமணம் செய்து கொள்வதற்கு மிக அடிப்படையான காரணமாக யானையே அமைந்தது. யானையின் உருவில் இந்திரன் பத்மாவதி நாச்சியாரை துரத்த சேஷாஜலத்திலே ஸ்ரீனிவாசன் கையில் பாணமும் வில்லேந்தி வந்த பொழுது பத்மாவதி ஸ்ரீனிவாசனின் திருவடியில் வீழ்ந்து அபயம் என்று சொல்ல பத்மாவதியை எழுந்தருளச் செய்து யானையை கண்டவுடன் அந்த யானை மறைய, எனவே அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள் என்று கம்பராமாயணம் சொல்வதைப் போலே பத்மாவதி ஸ்ரீனிவாச கல்யாணம் நடைபெறுவதற்கு அந்த யானையே காரணமானது என்றால், அதே யானையே பத்மாவதியாக பூமி பிராட்டியார் அவதரித்தார். அந்த பூமி பிராட்டியே சத்யபாமா. எனவே அந்த சத்யபாமா நாச்சியாரோடு சர்வேஸ்வரனான ஸ்ரீராஜகோபாலன் கல்யாண திருக்கோலத்திலே இவ்வாறு எழுந்தருளும் காட்சியை நாம் காணும் பொழுது மனமெல்லாம் அந்த சர்வேஸ்வரனை பண்பாடுகிறது. தூயானை, தூய மறையானை, அமுதுண்ட வாயானை, மூவுலகும் அளந்தானை, சங்கு சக்கர கையானை, வராகனாய் புவியை காத்தானை, பார்க்கடல் துயில்வானை, திருமகளை இதயத்தே கொண்டானை, பரசுராமன் கர்வம் அழித்தானை, கோசலையின் மணிவயிறு உதித்தானை, தசமுகனாம் ராவணனை சம்ஹரித்தானை, கருடக்கொடி உடையானை, கீதை உரைத்தானை, விஸ்வரூபம் எடுத்தானை, புள்ளின் வாய் பிளந்தானை, உலகம் படைத்தானை, கார்மேக நிறத்தானை, இரணியனை கிழித்தானை, அயனை அரணை படைத்தானை, அனைத்துமாக இருக்கும் ஸ்ரீ ராஜகோபாலனை யானை வாகனத்திலே கண்ட மன நிறைவோடு நமக்கும் சகல சௌபாகியங்களையும் இந்த எம்பெருமான் அருளட்டும், நமது குறைகள் நீங்கட்டும் என்று சொல்லி அவன் பொற்பாதம் பற்றுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி எம்பெருமானின் அருளால் இகபர போக்கியங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. हरेन्द्र रक्षात् वरिदं भवन्द्रं प्राणहरिवाकं श्री विदुष्टः अपार विज्ञानदयानुभावम्